எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல நீலமோனி கரையூர் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். என்னங்க நினைச்சிட்டு இருக்குது உங்க பொண்ணு? பையனை போட்டு இப்படிதான் அதிகமா என்ன? சுரேஷோட சொந்தக்காரங்க எல்லாரும் கூடி நிக்க அதுக்கு ஆப்போசிட்ல நீத்துவோட சொந்தக்காரங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆமா, நேத்து அவ எதிர்பாராத விதமா அடிச்சதுல அவனோட மண்டையில காயம் பட்டு ரத்தம் வந்து புண்ணாயிருக்குது. அப்போ பஞ்சாயத்து ஆகதானே செய்யும். சொந்தக்காரங்க எல்லாரும் கூடி நிக்க என்ன ஏதுன்னு கேட்க அங்க இருக்கிற யாருமே பதில் பேச முடியாம நின்றுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்பவே தெரியும், சுடுகாட்டுக்கு முன்னாடி உங்க பொண்ணு கடந்துச்சே, அப்பவே அதுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு நல்லாவே தெரியும். இல்லடி, பைத்தியம் இல்ல, பேய் பிடிச்சிக்குச்சு, அதனாலதான் பேய் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறா. நான் கூட பார்த்தேன், பையன்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தா, ஏதோ அங்க பார்த்தா இங்க பார்த்தா அப்படின்னு. பையனை வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆப்போசிட்ல நீத்துவோட சொந்தக்காரங்க, வேண்டாமா, வாய்க்கு வந்தோடி பேசாதீங்கம்மா, புள்ள அப்படிப்பட்ட புள்ள கிடையாது, அவ ஏதோ உரிமையில பேசியிருக்கிறாங்க, நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க, ஆனா அவங்கெல்லாம் பட்டணத்துல இருந்த பிள்ளைங்க, அடிச்சுக்கிறது பேசுறதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஓ, இதுவே எங்க பையன் உங்க பிள்ளைய அடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பையன் என்னமோ முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிதான் வீட்டுல இருந்துகிட்டான், இந்த பக்கம் எட்டி கூட பாக்கல. பைத்தியக்கார பொண்ணை கட்டி வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? மறுபடியும் சொல்றேன்டி, பைத்தியக்கார பொண்ணு இல்ல, பேய் பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லு. ஆப்போசிட்ல ஒருத்தர் கோவப்பட்டு, இந்தாமா, வார்த்தையை விட்டுட்டு இருக்காதீங்க, நீங்க விடுற வார்த்தையெல்லாம் அள்ள முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளையும் பையனும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் எந்த தராதரம் பார்க்காம எந்த ஜாதியும் பார்க்காம நாங்க கட்டி வைக்க பார்த்தோம். புள்ள மேலேயே பழி போடுறீங்க. அடடா, தராதரத்தை பத்தி பேசுறீங்க? எங்க பையனோட சம்பளம் தான் உங்க பொண்ணை விட அதிகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீத்துவோட அம்மா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சம்மந்தி மாரே, என் பொண்ணு ஏதோ எங்கேயோ பார்த்து பயந்துட்டா, அதுக்கு தான் பாடம் போட கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போன இடத்துல அவளுக்கு பாடம் போட்டு வந்தோம். இனிமேலும் இன்னொரு வாட்டி கூட்டிட்டு போய் பாடம் போட்டு கூட்டிட்டு வரோம். அவள் நல்லாயிருவா. உங்களையெல்லாம் கெஞ்சி கேட்குறேன், இது பொட்டப்புள்ள வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னதே தான் நானும் சொல்லறேன். 2 பேருமே வெளியில் போய் படித்து பழகி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவில் வந்திருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுனாங்க ஏது பண்ணுனாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. பொட்டப்பிள்ளை பெற்ற எனக்கு அது வயிற்றுக்குள்ள அனலா பறந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு மட்டும் யாரும் எதுவுமே சொல்லிடாதீங்க. எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் சலசலப்பு படவடப்பு எல்லாமே பேசி முடிக்க கடைசியா இருக்கிறவங்க, சரிங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்க பொண்ணை வெளியில வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, உங்க பொண்ணு மன்னிப்பு கேட்டானா நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் வேற வழி இல்லாம அமைதியா நிக்கிறாங்க. நீத்துவோட சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து, நீத்து வந்து மன்னிப்பு கேட்டானே எல்லாமே சரியா போயிடும், நானும் சுரேஷும் அங்க நல்லா கேஷுவலா தான் பழகணும், அதனால இதெல்லாம் எங்களுக்குள்ள சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு தலையாட்ட கரெக்டா உள்ள போறாங்க. நீத்துவோட அம்மா, நானே போறேங்க, பிள்ளையை நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து இருக்கக்கூடிய ரூம்ல போய் கதவை சாத்த வெளியில ஒரு சலசலப்பு. ஆமா, உள்ள பேய் பிடிச்சவ எந்த நிலைமையில் இருக்கான்னு அவன் அம்மா கருத்தானே தெரியும், நமக்கா தெரிய போகுது. வெளியில வந்து என்ன ஆட்ட ஆடுவாளோ, யாரு மண்டையை உடைப்பாளோ, கட்டிக்க போற புருஷன் இல்ல, இத்தனை நாளா அவனை லவ் பண்ணன்னு இல்ல, மண்டையை உடைச்சு வச்சிருக்கிறாங்கிற வார்த்தைகள் எல்லாமே அங்க வந்துட்டு இருக்க. நீத்துவோட அம்மா அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூமே ரொம்ப இருட்டடிஞ்சு கிடக்குது, லைட் எதுவும் போடல, ஃபேன் எதுவும் போடல. ஆனா நீத்துவை எங்கேயுமே காணா. பெட்டுக்கு மேல பக்கத்துல இருக்கக்கூடிய சேர்னு எல்லா பக்கத்துலயும் தேடி பார்க்க நீத்து அங்க இல்லவே இல்லை. நீத்துமா, நீத்து, எல்லா பக்கத்துலயும் தேடி பாக்குறாங்க, எல்லா மூளை பீரோக்கு பக்கத்துலன்னு எல்லாம் தேடி பார்த்து நீத்துவை காணவே காணா. நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது. கதவுக்கு பின்னாடி கதவை சாத்தினதுக்கு அப்புறம் எல்லாமே தேடி பார்த்தோம், அந்த ரூம்குள்ள இல்லாதனால கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் பாத்ரூம் தான். ஆனா பாத்ரூம்குள்ள போனா தண்ணி சத்தம் எதுவுமே கேட்கலன்னு நினைச்சுக்கிட்டு பாத்ரூமை மெல்ல மெல்ல திறக்க அங்கேயும் நீத்து காணா. அப்படியே கண்ணை ஒரு பக்கமா போக பாத்ரூம்குள்ள என்ட்ரானோன்னு ரைட் சைடு இருக்கக்கூடிய மூலையில நீத்து கூனி குறுகி செவுத்த பார்த்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. நீத்து, நீத்து. நீத்துவோட அம்மா கையை நீட்டிக்கிட்டே பக்கத்துல போய் தோலை தொல்லான்னு போகும்போது நீத்து வெறுக்குன்னு பயந்து எந்திரிச்சு செவரோட ஒட்டுறா. ஏய், யார் நீ? எதுக்கு என் பக்கத்துல வர? உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்கு என்கிட்ட வர? நீத்து, நீத்து, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, அம்மா தான் வெளியில் சுரேஷ் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, நீ வெளியில் வந்து அவங்க கிட்ட பேசுமா. ஏன் பாத்ரூமில் வந்து உட்காந்துருக்க? நீ யாரு? ஏன் எங்கே பார்த்தாலும் நீ இருக்க?
வைக்கோலுக்கு பின்னாடி இருக்க, மற்ற எல்லா பக்கத்துலையும் இருக்க, உனக்கு என்ன வேணும், என்னை தயவு செஞ்சு விட்டுரு, என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அழுக ஆரம்பிக்கிறா. அவள் அழுக, அவங்க அம்மா அழுகன்னு மாற்றி மாற்றி அழுக, நீத்துவை ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து கட்டளை உட்கார வைக்கிறாங்க. லைட்டை போட்ட உடனே நீத்து வெறுக்குன்னு எந்திரிச்சு பயந்துட்டு போய் மூலையில் உட்காந்து கண்ணை மூடிக்கிறா. வேண்டாம், என்னை விட்டுரு, என்னை விட்டு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல, நீத்து நான் அம்மாடா, நீத்து நான் அம்மாடா, இங்கே பாரு அம்மா பாரு அப்படின்னு சொல்ல, அம்மா அம்மா என்னை யாரோ யாரோ பார்த்துக்கிட்டு, அங்கே பாருமா அங்கே அந்த பொண்ணு நிற்கிதுமா அப்படின்னு பீரோ பக்கம் காட்ட, நீத்துவோட அம்மா திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. நீத்து மறுபடியும் அம்மா அம்மா எனக்கு அங்கே அங்கே பாருமா பெட்டுக்கு முன்னாடி பாருமா, அம்மா வெளியில் வைக்கோல் பொருள் இருக்குமா, அன்னைக்கு சுரேஷ் வரும்போது கூடமா மரத்துக்கு முன்னாடி இருந்துச்சுமா, நான் உண்மைதான் சொன்னம்மா, நான் சுரேஷ் எதுவுமே பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கத்த ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசினா வெளியில் இருக்கிறவங்களாம் வந்துருவாங்களோங்கிற பயத்தில் நீத்துவோட அம்மா வாயை பொத்த, ஏம்மா வாயை பொத்துற, என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்காமா, என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்குதாமான்னு அவள் பாட்டுக்கு சத்தம் போட ஆரம்பிக்க, சத்தம் அதிகமாயிட்டே போகுது. தொடர்ந்து கண்டினியூவா என்ன மாதிரி பைத்தியக்காரி மாதிரி இருக்குதா, பைத்தியக்காரி மாதிரி இருக்குதா, எனக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறியா, அவள் கத்திக்கிட்டே இருக்க. டப்புன்னு கதவை திறந்துட்டு ஒருத்தர் உள்ள வராரு. பின்னாடி நிறைய பேர் எட்டி பார்க்குறாங்க. உள்ள வந்தவர், என்னம்மா என்ன, ஒன்றும் இல்லைம்மா, வெளியில வர சொன்னோம், அதனாலதான். மா மா வெளில போக சொல்லுமா, அதை வெளியில போக சொல்லுமா, எனக்கு பயமா இருக்குமா, அதை வெளில போக சொல்லுமா அப்படின்னு நீத்து நடந்துக்க. அவரு, என்னம்மா என்ன நீத்து, என்ன பிரச்சனை, வெளியில போ, இங்கிருந்து வெளில போ, இங்கிருந்து வெளில போ அப்படின்ட்டு மூலையிலேருந்து எந்திரிச்சு அவர் அடிக்கிற மாதிரி போக, அவர் டப்புன்னு கதவை சத்திட்டு வெளியில போயிடுறாரு. அவ்வளவுதான். சொந்த பந்த ஊர் உலகன்னு எல்லா பக்கத்துலேயுமே நீத்து இப்படி பண்ணிட்டா, இந்த மாதிரி பேசுறா, அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 8 திக்கும் பரவ ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கல்யாணம் நிறுத்தப்படுது. சுரேஷ் இந்த விசேஷத்தை பற்றி எதுவும் கேட்கவும் இல்லை, பண்ணவும் இல்லை. சுரேஷ் அவர் வந்து பார்க்கலானாலும் அவங்க சொந்தக்காரங்க விடல. நீத்துவோட நிலைமை 2-3 நாளில் ரொம்ப மோசமாயிருது. தலைமுடியெல்லாம் அவளே தனக்குத்தானே பிச்சுக்கிட்டு, அங்கங்கே தலையில் புண்ணாவும், அவளே மூஞ்சியை கீறிக்கிட்டு, கையை கீறிக்கிட்டு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாகி அவளே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறா. இது எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நீத்து நாளுக்கு நாள் தன்னோட மனநிலையுமே தன்னோட குணத்தை இழந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீத்து தன்னுடைய ஒரிஜினாலிட்டி இழந்து வேற ஒரு நிலைமைக்கு போகிறது நல்லாவே தெரிய, நீத்துக்கும் சுரேஷ்க்கு நடக்கிற இந்த கல்யாணம் நிற்கிது. நீத்துவா இல்லை அப்படின்னு முடிவாகுது. பக்கத்தில் உட்காந்து பார்வதி அழுதுகிட்டு இருக்க. பெட்டில் படுத்திருக்கக்கூடிய நீத்து எதுவுமே பேசாமல் இருக்கா. நீத்து, நீ நிஜமாலுமே கிணத்துல குதிப்பின்னு நான் நினச்சி கூட பார்க்கல நீத்து. நான் கோவத்தில் அப்படி வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன். அதனால தான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு உன்னை கிணத்துல குதிச்சு காப்பாற்ற சொன்னேன் நீத்து. நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீத்து. நீத்து கிணத்துல குதிச்ச உடனே அது நீத்துவா இல்லை, கல்லை தூக்கி போட்டிருப்பான்னு நினச்சிக்கிட்டு அவள் பாட்டு கோவத்தில் போக 10 எட்டுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்குறா பார்வதி. நீத்து நிஜமாலுமே கிணத்துல குதிச்சிருக்கிறா. அதை பார்த்தவ பயந்தடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற கூப்பிட்டு அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி இப்போ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிறா. நீத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவ ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்க. நீத்து 10 நிமிஷம் கிளம்பிச்சு. சரி அழுகாத, இனிமேல் நீ எதுவும் பண்ண மாட்டல்ல. இல்லை நீத்து, நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ என் நோட்டில் இருக்கு, ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ, பென்சிலை உடச்சிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணி, எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவும் அவளும் ஃப்ரெண்டாக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2-3 மாதம் கழிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் நீத்துவோட ஃப்ரெண்டு பார்வதி தன்னோட ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து நோட்டில் மறைச்சு எதையோ படிச்சுட்டு இருக்க. நீத்து கையில் 2 சாக்லேட்டோட போய் அவன் முன்னாடி நிற்கிறா. பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக அவள் வேகமாக அதை மூடி மறைக்கிறா. பக்கத்தில் உட்காந்த நீத்தோ, என்னடி மறைக்கிற எங்கிட்ட இருந்து? ஒன்னும் இல்லை சொல்லு, என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்லடி. டக்குன்னு நோட்டை பிடுங்கி விரிச்சு பார்க்க உள்ள ஒரு பேப்பர்ல 2-3 பக்கம் ஹார்ட் போட்டு நடுவுல 4-5 லைன்ல ஒரு கவிதை. ஒரு பையனை நல்லா அழகா வர்ணிச்சு, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கவிதை. அதை படிச்சுட்டு, என்னடி இதெல்லாம் சூப்பரா எழுதியிருக்க, யாருக்குடி இது? அதெல்லாம் எதுவும் இல்லடி, சும்மா இரு. பார்த்தையா, நான் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மறைச்சிருக்க, என்னன்னு சொல்லுடி. அப்படி இல்லை, சொல்லலாமா வேண்டாமான்னு தெரில, அது வேற மாதிரி ஆயிரும், சொல்லுடி என்னன்னு. உனக்கு என் அத்தை பையன் தெரியும் தானே? அத்தை பையனா? எந்த அத்தை பையன் சொல்கிற? அதுதான்டி, எங்கள் அம்மா சொன்னாங்களே ஒரு நாள், ஏதோ தூரத்து வகையில் எனக்கு அத்தை பையன் அப்படின்னு. அந்த சுரேஷ். ஆமாம், அவனை நான் லவ் பண்ணுறேன்டி. ஏய் என்னடி இதெல்லாம்? ஆமாண்டி,
ஒரு வாட்டி கோயில் திருவிழாவில் எங்கள் சொந்த பந்தெல்லாம் சேர்ந்து பொங்க வைக்க போயிருந்தோம். அப்போ வந்திருந்தாண்டி. அப்போ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவன் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழுக்கு மரம் ஏறினா, அந்த இது கண்ணை கட்டிக்கிட்டு பானையை உடைச்சான். எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லடி, அவங்க அம்மா அப்பாலாம் கூட ரொம்ப நல்லா பேசுனாங்க. அப்போ தான் ஒரு பேச்சு கேள்விப்பட்டேன், எனக்கும் அவனுக்கும் கூட கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு. அதனால தான்டி எனக்கு அவனை நினச்சி கவிதை எழுத தோணுச்சுன்னு நான் அந்த கவிதையை எழுதினேன். அப்படியா? நிஜமாலுமா? ஆமாண்டி. ஆனால் ஆல்ரெடி ஒரு கவிதை எழுதி அவன் புக்கில் நான் வச்சேன்டி. அதை அவன் படிக்கிறதையும் நான் பார்த்தேன். ஆனால் அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணல. இது என்னோட 2வது கவிதை. அவ்வளோதானே, கொடு, நான் போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பிடிங்கிட்டு வேக வேகமாக போக பார்வதி எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறா. படவட பாகுது பார்வதிக்கு. ஏய் வேணாண்டி, எனக்கு பயமாக இருக்குடி. நேராக போன நீத்து அந்த லெட்டரை சுரேஷை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க, சுரேஷ்கிட்ட எதுவுமே சொல்லாமல் லெட்டரை மட்டும் நீட்ட அவன் டப்புன்னு வாங்கி பிரித்து படித்து பார்க்குறான். படித்த உடனே சுரேஷ் என்ன நினச்சிக்கிட்டான்னா, அது எழுதின நீத்தும் தான் நினச்சிக்கிட்டான். தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவ நீத்து, அவ என்ன பண்றான்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கக்கூடிய பார்வதி நீத்துவும் சுரேஷும் பேசுறத பாக்குறா. ஆனா என்னன்னு கேட்கல. சுரேஷ் நீத்துவை பார்த்து, நீ எழுதின கவிதையா? ஆ அது. ஆனா நீத்து கிட்ட பேசும்போது சுரேஷோட கண்கள்ல ஏதோ ஒரு மாதிரியான விஷயம் தெரிய அவ அமைதியாகிறான். ஆல்ரெடி என் புக்ல இதே மாதிரி ஒரு கவிதை இருந்துச்சு, இதே டிசைன்ல. அது நீயா? அது அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, உன் கிளாஸ்ல ஒரு பொண்ணு இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கான்னு. அந்த பொண்ணு நீதானா? சொல்லும்போது நான் நினைக்கல. ஆனா இப்ப நினைக்கிறேன், நீ தானே அந்த பொண்ணு. கவிதைலாம் நல்லா சூப்பரா தான் இருக்கு. ஆனா எழுதுறதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டு சிரிச்ச உடனே நீத்து வேக வேகமா ஒடியாந்துடுறா. என்னன்னு தெரியல, அந்த நிமிஷத்துல சுரேஷ் மேல நீத்துக்கு ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. 2 கவிதை எழுதுனது நாம தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனால இனிமேல் அப்படியே கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னு அவளுக்கு ஒரு யோசனை வருது. அப்பதான் அவ மனசுக்குள்ள கிணத்துல விழுந்த உடனே பார்வதி மேல இருந்த கோவம் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்குது. பார்வதி நமக்கு எத்தனை பண்ணியிருக்கா. சின்ன ஐஸ் விஷயம், நோட்டு விஷயம், எத்தனை விஷயத்துக்கு நம்மளை தேவையில்லாமல் பழி வாங்கியிருக்கா. இந்த விஷயத்தில் நம்ம எப்படியாவது அவளுக்கு துரோகம் பண்ணணும், பழி வாங்கணும், நாமே அதை விட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் மேலே தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பும் தனிப்பட்ட ஒரு காதலும் வர சுரேஷை பார்க்க ஆரம்பிக்கிறா. 10 நாள் அவளுக்கு சுரேஷை பார்த்து ரொம்பவே பிடிச்சி போக, அதுக்கப்புறம் பார்வதிகிட்ட போய் கவிதை எழுதி தர சொல்லி, நீத்து நான் கொடுத்துறேன்டி, உன் லவ் சக்ஸஸ் ஆகும்டி, நீ எதுவும் கவலைப்படாதடி, நான் பார்த்துக்கிறேன்டின்னு பார்வதி ஒரு பக்கமாக ஏமாற்றி இந்த பக்கம் தான் கொடுக்குறதா கொடுத்து அந்த காதலும் வளர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 6 மாதம். 6 மாதத்தில் சுரேஷ்க்கும் நீத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு திருமண வாழ்க்கைக்கு போகிற அளவுக்கு ஸ்கூல்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜாதி மதம் பேதம்னு பேசும்போது மட்டும் சண்டை வர 2 பேர்த்துக்கும் மறுபடியும் அது ஒற்றுமையாக இழுத்து பிணைக்க நல்லாவே டைட்டாக ஆரம்பிக்குது அவங்களோட உறவு. இப்படியே தான் நீத்துவும் சுரேஷும் நல்லா ஸ்ட்ராங்காக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன், அதாவது கோயிலில் திருவிழாவுக்கு பார்வதி சுரேஷ் 2 பேர் போயிருக்க, அந்த அப்போ கோயிலில் பார்வதி பார்க்க சுரேஷ் அதை பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. முன்னாடி போய் நின்று பேசினாலும் 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்க அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒவ்வொரு முறையும் கவிதையை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுத அவனுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா எழுத அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல இவனை வர்ணித்து எழுத கவிக்கலாம் என்னதான் விடையாக இருக்குன்னு தெரியாமல் இருக்க, இப்போ அவன் பேசாமல் இருக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 வார காலம் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ தான் ஒரு நாள் பார்வதி, நீத்து போலாம் வாடி. இல்லடி, நான் ரெக்கார்ட் சைன் வாங்கணும், நீ முன்னாடி போ. ரெக்கார்டா? எனக்கு தெரியாமல் எந்த ரெக்கார்டு நீ சைன் வாங்குற? இல்லடி, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தப்பாக எழுதிட்டேன்னு மாற்றிட்டு வர சொன்னாங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போ. பார்வதி கிட்ட ஏதேதோ காரணம் சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு விளையிக்க பார்வதி சைக்கிள் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. பார்வதி சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும் பொழுது வண்டி பஞ்சராகி நின்றுது. வண்டி நின்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து உருட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு உருட்ட ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடந்ததுக்கு அப்புறமா அங்கே ஒரு சைக்கிள் மரத்துக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க அதோட நீத்துவோட சைக்கிள் மாதிரி இருக்குது. பார்வதி அதை பார்த்துட்டு, நீத்துவோட சைக்கிள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய மரத்துக்கு பக்கத்தில் பார்க்க அங்கே சுரேஷோட சைக்கிள் இருக்குது. என்னது, நீத்துவோட சைக்கிளும் சுரேஷோட சைக்கிளும் எங்கே இருக்குது? என்னவா இருக்குன்னு தெரியலையே. இது நீத்துவோட பொன்னுச்சாமி பெரியப்பா தோட்டம் தானே? அவள் அடிக்கடி சொல்லுவாளே போகும்போது, எங்கள் பொன்னுச்சாமி பெரியப்பா தோட்டத்தில் மாங்காய் போட்டிருக்காங்கன்னு. அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல நடந்து போய் பார்க்க அங்கே குளத்தில் இருக்கக்கூடிய திட்டில் நீத்துவும் சுரேஷுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் நீத்துவோட மேலே கையை போட்டிருக்க, நீத்துவோட கையை பிடிச்சிருக்க. 2 பேரும் ஏதோ ரொம்ப ஆழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட படிப்பு முடிக்க போகிற ஸ்டேஜ், ஸ்கூல் படிப்பை முடிக்க போகிற ஸ்டேஜில் 2
பேரும் மாற்றி மாற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க பார்த்த பார்வதிக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. உடனே போய் கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு அழுதுகிட்டே சைக்கிளை வேக வேகமாக உருட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரல, அதுக்கடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரல. அதனால அடுத்த நாள் சனிக்கிழமை லீவு அப்படிங்கிறதுனால காலையிலேயே சைக்கிளில் வந்து நீத்து பார்வதி வீட்டுக்கு முன்னாடி இறங்குறா. பார்வதி அம்மா வெளியில் விளைக்கழுவிட்டு இருக்க. பொண்ணு, எப்போ பொண்ணு வந்த? இப்போதாம்மா வரேன். உள்ளே இருக்காளா பார்வதி? ஆமாம் பொண்ணு, உள்ளதான் இருக்கா. போய் பேசுப்போ. என்னன்னு தெரில, 2 நாளாக தலைவலி வயிற்று வலின்னு ஸ்கூலுக்கு வரவே இல்லை. சரி திங்கக்கிழமை போகிறேன்னு சொன்னான்னு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல உள்ளே போய் நிற்க அங்கே கீழே இருக்கக்கூடிய பாயில் படுத்துட்டு இருக்கக்கூடிய பார்வதி கண்ணெல்லாம் வீங்கி போய் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. நீத்து உள்ளே போன உடனே பார்வதி அவளை பார்த்துட்டு கோவத்தில் எந்திரிச்சு உட்காந்து திரும்பி உட்காந்துக்கிட்டா. பக்கத்தில் போய் உட்காந்தவ, பார்வதி ஏண்டி 2 நாளாக ஸ்கூலுக்கு வரல? சும்மாதான். இல்லடி, என் மேலே ஏதாவது கோவமா? இல்லை. உடம்பு சரியில்லையா? ஆமாம். எதுவுமே பேசாமல் 2 நிமிஷம் உட்காந்துட்டு, பார்வதி சுரேஷ் உன்னை தேடினாண்டி. அவனுக்கு நீ போன வாட்டி எழுதின கவிதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். இதை விட பெஸ்ட்டாக உன்னால் எழுத முடியுமான்னு கேட்டான். நான் எழுதி வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பினவ சப்புன்னு அவளை ஓங்கி அரைஞ்சிட்றா. நீத்தும் அதை எதிர்பார்க்காம ஏண்டி இப்படி பண்ணுன அப்படின்னு அழுக ஆரம்பிக்க, உங்கள் பொண்ணுச்சாமி பெரியப்பா காட்டில் முந்தானத்தை எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து திரும்பி படுத்துக்கிறா. துரோகி, பச்சை துரோகி, நீ எல்லாம் என்றைக்குமே உருப்பிட மாட்டடி அப்படின்னு சொல்ல நீத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுக்கத்தோடு அங்கிருந்து எந்திரிச்சு மெல்ல மெல்ல வீட்டுக்கு வெளியில் வரா. பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி அம்மாவை பார்த்து, போயிட்டு வரம்மா. பேசிட்டியா கண்ணு? பேசிட்டம்மா. அப்புறம் எதுவும் சாப்பிடாம போகிற கண்ணு? பரவாயில்லம்மா. அப்புறம் இன்னொன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. அன்னைக்கு நீ கிணத்துல விழுந்ததுக்கு என் பிள்ளைதான் காரணம்னு உங்கள் அப்பா கொஞ்சம் கோவமாக இருக்கிறாரு. ஆனால் காப்பாற்றினது என் பிள்ளைதான் அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியல. கொஞ்சம் அந்த கோவத்தையெல்லாம் மறந்துட சொல்லு கண்ணு. வேலைக்கு வந்தா வேலைக்கு வேண்டான்னு சொல்கிறாரு, அதனால தான். இல்லைம்மா பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன் அப்பாட்ட. சைக்கிளை எடுத்துக்கிட்டு உருட்டிகிட்டே அவள் பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. சுரேஷ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, மானமே போயிடும். கவிதை எழுதுனதெல்லாம் அவ கிடையாது, பார்வதி தான் தெரிஞ்சா. ஒருவேளை லவ்வே வேணான்னு சொல்லிட்டா. அப்பப்பா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியல. இப்போ பார்வதி ஒருவேளை எல்லார்ட்டையும் சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பார்வதி ஸ்கூலுக்கு வர சைக்கிள் இவ துரத்திக்கிட்டே போகிறா. சைக்கிளில் துரத்திட்டு போய் ஸ்கூலில் மீட் பண்ணலான்னு பார்த்தா ஸ்கூலில் சுத்தமாக பார்வதி பேசவே இல்லை. கடைசியாக பொன்னுச்சாமி பெரியப்பா காட்டுக்கு பக்கத்துலேயே ஈவினிங் போய் நிற்க அவள் வழியை மறைச்சு பார்வதிகிட்ட நீத்து பேச பார்வதி கோவத்தில் தாம் தூன்னு கத்த ஆரம்பிக்கிறா. பின்னாடி சைக்கிளில் சுரேஷ் வர, அவன் வரான்டி ப்ளீஸ்டி, எனக்கும் சுரேஷ் ரொம்ப பிடிச்சிச்சுடி, அதனாலதான் உன் கவிதையை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஏண்டி நான் லவ் பண்ணக்கூடாதா? நீ லவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லடி, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் அதுக்கப்புறம் நீ பொய் சொல்லி அவனை லவ் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, அதாண்டி என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு பார்வதி அழுக. ப்ளீஸ்டி ப்ளீஸ், சுரேஷ் வராண்டி, அழுகாதடி அப்படின்னு சொல்ல அவள் உடனே வழி விடுறி. ப்ளீஸ் பார்வதி, இன்னொருக்கா நீ என்கிட்ட வந்து பேசின, நீ பண்ண எல்லாத்தையும் சுரேஷ்கிட்டே இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்புறம் உன் மானமே கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, நீ சுரேஷ் அடிக்கடி பொன்னுச்சாமி மாமா இடத்துல சந்திக்கிறீங்க இல்லையா, அதையும் நான் சொல்லிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போக நீத்து கண்ணீரோட நின்றுட்டு இருக்கிறா. பக்கத்தில் இந்த சுரேஷ், என்னாச்சு? எதுவும் இல்லை, சொல்லு. ஒன்றும் இல்லை. ஏன், அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு போச்சு? இல்லை அவளுக்கு எனக்கு சண்டை, அதனால பேசாமல் போகிறா. சி, இதுக்கெல்லாம் பேசாமல் இருப்பியா என்ன? அவள் என்ன பெரியாள என்ன? அவள் பேசுனா பேசாட்டி போயிட்டு போகிறா. யார்? உன் கிளாஸா? பார்வதி தானே, உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். அப்பப்போ பார்த்துருக்கேன். சரிவா போகலாம். இல்லை வேண்டாம், நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் பொன்னுச்சாமி அவர் தோட்டத்தில் போய் உட்காந்து பேசிட்டு போகலாம். ஸ்கூல் வேறு முடிய போகுது, காலேஜ் என்ன பண்ணோன்னு தெரியுமில்ல. இல்லை பார்த்துக்கலாம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வீட்டுக்கு போக மனசுக்குள்ளே போகும்போதெல்லாம் பயங்கரமான குழப்பம். இப்போ மட்டும் நாம் விட்டுட்டோம், பார்வதி நம்ம மானத்தையே கெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரா. முதல்ல போய் நீத்து அம்மா கிட்ட உட்காந்து, ஏம்மா என்னப்பா இந்த பேய் காற்று கருப்பு இதெல்லாம் உண்மையாம்மா? இருக்கு கண்ணு. ஏன் கேட்குற? இல்லைம்மா, நம்ம பார்வதி இருக்கல்ல, ஆமாம், அவள் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறாம்மா. அப்படியா? என்னன்னு? இல்லை, அடிக்கடி வாய்ஸ் மாற்றி ஒரு மாதிரி பேசுகிறா, அதனால தான் அவளுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குமோ என்னமோன்னு தெரில கண்ணு. இப்படியே அம்மா கிட்ட வேலை செய்கிறவங்கன்ட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்கன்ட்டு ஒரு 10-15 பேர்ட்டு சொல்ல அதில் 2-3 பேர்
பார்வதி அம்மாவை போய் பார்த்து விஷயத்த சொல்றாங்க. பார்வதி அம்மாவும் பார்வதி நடந்துக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு பாடம் போடுறதுக்காக 2-3 வாட்டி கூட்டிட்டு போறாங்க. இருந்தாலும் பார்வதியோட கோவம் தீர்ற மாதிரி தெரியல. பார்வதிக்கு இப்ப இருக்கக்கூடிய வேதனையே என்ன அப்படின்னா, பார்வதி இப்படி பைத்தியக்காரியா மாத்திட்டாங்க, பேய் பிடிச்சவளா மாத்திட்டாங்களே அப்படிங்கறதுதான். இதனால கோவப்பட்ட பார்வதி சுரேஷும் நீத்தும் லவ் பண்ற விஷயத்த ஒருத்தர்கிட்ட போட்டு விட்டுட்டா. ஆனா அது பெருமளவுல அப்ப வெடிக்கவே இல்லை. இந்த இன்பிட்வீன் கேப்ல பார்வதியை பாடம் போட கூட்டிட்டு போக, அதனால பார்வதி ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட, பார்வதி பாடம் கூட்டிட்டு போக, ஊர் முழுக்க பார்வதிக்கு பேய் பிடிச்சிட்டுன்னு சொல்ல, அவ கூட யாருமே பேசாம இருக்க, கிட்டத்தட்ட 1 மாசம் பார்வதி இதே மாதிரி படாத பாடுபட்டு ஒரு நாள் ஆத்திரத்துல கிணத்துல போய் குதிச்சிட்றா. கிணத்துல குதிச்சவ பொன்னம்மா மிதக்க ஆரம்பிக்கிறா. இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்து கொஞ்ச நாள்லயே சுரேஷோட நீத்துவோட லவ் மேட்ரு வெளியில தெரிய அது வேற விஷயமா மாற ஆரம்பிச்சிருச்சு. பார்வதியோட இறப்புக்கு முழுக்க முழுக்க நீத்துவே காரணமா மாற ஆரம்பிக்கிறா. நீத்துவுக்கு 2 பயம். ஒன்று, லவ் மேட்ரு வெளியில தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று, பார்வதி இறந்துட்டா. இந்த காரணத்தினால சுரேஷ் கிட்ட என்னென்னமோ பேசி நாம் இனிமேல் நல்லா சம்பாரிச்சாதான் இந்த ஊருக்குள்ள வரணும்னு அவனையே டூன் பண்ணிவிட்டு 2 பேரும் படிக்கிறதுக்காக வெளியில போயிட்டாங்க. தனக்கு ஒன்று தேவை அப்படிங்கும் பொழுது புத்தி எந்த அளவுக்கு போக தோணுது, எந்த உச்சத்துக்கு போக தோணுது, யாரை வேணாலும் கெடுக்க தோணுது அப்படிங்கிறதுக்கு நீத்து தான் ஒரு எடுத்துக்காட்டு. அதனாலதான் மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வர அவ வழியிலேயே அவ இன்னைக்கு தண்டனை தீக்கப்படுறா. ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோன்னா அந்த பொருள் நாம எடுக்கும் பொழுது நியாயமா எடுக்கணும். அடுத்தவங்களை அடிச்சுட்டு தான் அதை பிடுங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாம ஒருத்தருக்கு நன்மை செய்யறோமோ இல்லையோ, தீங்கு செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அன்னைக்கு நீத்து பார்வதிக்குமே சுரேஷ்க்கும் ஏதாவது பண்ணியிருந்தா அவங்க சேர்றாங்களோ சேரலையோ அது 2வது பட்சம். இந்த மாதிரி நீத்து பார்வதியோட உயிர் போறதுக்கு காரணமா இல்லாம இருந்திருக்கலாம். எல்லாமே தெரிஞ்சு எதுவும் பேச முடியாம இருக்கக்கூடிய நீத்து பார்வதியோட அம்மாவை பார்க்கும் பொழுது கூட அவளுக்கு மனசுல எந்த விதமான குறையும் வரவும் இல்லை, கவலையும் வரவும் இல்லை. இப்போ பார்வதி இந்த ஊருக்குள்ள நீத்தும் சுரேஷும் வந்த உடனே தன்னால முடிஞ்ச அளவுக்கு பழிய தீத்துட்டா. நீத்து பண்ண பாவத்துக்காக பார்வதி நீத்துவை தண்டனை வாங்கிட்டா. தான் எப்படி கொல்லப்பட்டாலோ அதே மாதிரி நீத்துக்கு இப்போ அந்த நிலைமை. நீத்து கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது வெளியில பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட்ல இருக்கிறா. அந்த ஹாஸ்பிட்டலில் அம்மா கண்ணீரோட உட்காந்துருக்க, அப்பா பெருமாள்னு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஆனால் சுரேஷை மட்டும் காலா. கண்ணை முழிச்சு பார்க்க, என்னம்மா இது? ஒன்றும் இல்லைம்மா, அமைதியாக படு. எங்கம்மா இருக்கோம்? சென்னையில் இருக்கிறோம்மா. எந்த ஹாஸ்பிட்டல்மா? அமைதியாக படுமா, பார்த்துக்கலாம். உள்ளே வந்த நர்ஸு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், வெளியில் போங்க. பேஷண்ட்டா? என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் அமைதியாக படுங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன். இல்லை நர்ஸ், எனக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைம்மா, அமைதியாக படுங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? உடனே நர்ஸு சலிச்சுக்கிட்டே, உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன், மென்டலாக கொஞ்சம் ஹெல்த் தேவைப்படுது, அதனால இங்கே மனநல மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க, படுங்களேன். அவ்வளவுதான். பேய் பிடிச்சவ மாதிரியே கத்த ஆரம்பிக்கிறா. எனக்கா பைத்தியம், எனக்கா பைத்தியம்னு 2-3 பேர் வந்து பிடிக்க கையில் இன்ஜெக்ஷன் போட்டு அவளை மயக்கம் போட வைக்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நீத்துவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க அம்மா அப்பா பெருமாள் எல்லாரும் அழுத வடிதோட அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. நீத்து இப்போ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறா. ஊரை பொறுத்த வரைக்கும் நீத்துவுக்கு பேய் பிடிச்சிருக்குது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீத்து பைத்தியக்காரி. பார்வதியை என்ன பண்ணி நீத்து கொன்னாலோ இன்னைக்கு அவளுக்கு அதே பேர் வந்துருச்சு. எல்லாருக்கும் நாம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண பார்க்கணும். முடியாத பட்சத்துக்கு அந்த உதவி பண்ணவும் கூடாது, அதுக்கு பதிலாக கெடுதலும் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்னதாக விதைச்சோம்னா பெருசாக வளரும். அது மரமாகவும் இருக்கலாம், செடியாகவும் இருக்கலாம், ஆலமரமாவாக கூட இருக்கலாம். அதனால விதைக்கிறத நல்லதாகவே விதைக்கணும். அவ செஞ்ச பாவத்தை அவளே பல மடங்கு திருப்பி வாங்கிட்டா. பார்வதிக்கு நடந்த எல்லாமே நீத்துக்கு இப்போ திரும்பி நடந்துருச்சு. இதில் யார் மேலே நியாயம் அப்படிங்கிறது அவங்க தரப்பை பொறுத்து. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய நிகழ்வு, பெயர், கதாபாத்திரம், ஊர் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. நீலமோனி கரையூர் என்ற கதை ஒரு பொழுதுபோக்குக்காகவும் கற்பனைக்காகவும் எழுதப்பட்ட கதையாகும். இதில் கூறப்பட்ட குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானவை. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.